ஹாய் கிரியேட்டர்ஸ், இந்த வீடியோவில் 2023ல் எப்படி AdSense US டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை நீங்கள் உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷனை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோனா என்னென்னா, நிறைய பேர் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம்ல, அதுதான் இதுன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இது அது கிடையாது. யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோனா அமெரிக்க கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற டேக்ஸ் லா. அமெரிக்க மக்கள் நம்ம வீடியோவை பார்த்தாங்கன்னா அந்த வியூஸுக்கு மட்டும் டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் சேனலில் மணி வந்துச்சுன்னா அதிலிருந்து அவங்களே யூஎஸ் டேக்ஸ் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட்டே கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்மி பணத்தை கழிச்சிட்டு பேமெண்ட் கொடுப்பாங்க. அதே யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ ஃபார்மை சப்மிட் பண்ணலைன்னா அதிகமான பணத்தை உங்கள் பேமெண்ட்லேருந்து கழிச்சிட்டு கொடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம். இப்போ எக்ஸாக்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிப்பாங்கன்னு அந்த வித்ஹோல்டிங் ரேட் பற்றி தெளிவாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி மந்தில் உங்கள் சேனலுக்கு $100 ரெவென்யூ வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் $10 வந்து யூஎஸ் வியூஸ் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் வீடியோஸ் தான் நிறையா கண்ட்ரிலேருந்து பார்ப்பாங்க இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து தானே டோட்டலாக உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வியூஸ்லேருந்து $70 கிடைச்சிருக்கு, சிங்கப்பூர்லேருந்து $20 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி யூஎஸ் வியூஸ் மூலமாக $10 கிடைச்சிருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்து 2 சினாரியோஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு சினாரியோ என்னென்னா, நீங்கள் யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணல. அப்போ என்ன ஆகும்னா, உங்களோட மொத்த ரெவென்யூலேருந்து 24% பணத்தை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட்டை கொடுப்பாங்க. அதாவது இந்த எக்ஸாம்பிளில் மொத்த ரெவென்யூ வந்து $100. $100ல் 24%னா $24 பணத்தை பிடிப்பாங்க. அப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வெறும் $76 மட்டும்தான் பேமெண்ட் கிடைக்கும். ரெண்டாவது சினாரியோ என்னென்னா, ஒருவேளை இப்போ நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணியிருக்கீங்க. அப்போது இதில் 2 சினாரியோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் ட்ரீட்டி. அதாவது உங்கள் கண்ட்ரி டேக்ஸ் ட்ரீட்டியில் இருந்துச்சுன்னா, டேக்ஸ் ட்ரீட்டினா யூஎஸ் கூட வரி ஒப்பந்தம் பண்ணியிருக்கிற கண்ட்ரின்னு அர்த்தம். நம்ம இந்தியாவும் வந்து டேக்ஸ் ட்ரீட்டி கண்ட்ரி தான். ஸோ இந்த கேட்டகரியில் தான் நம்ம இந்தியா வரும். ஸோ நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மையும் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் உங்கள் கண்ட்ரியும் வந்து டேக்ஸ் ட்ரீட்டி கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா யூஎஸ் வியூஸில் கிடைச்ச ரெவென்யூலேருந்து 15% மணியை பிடிச்சிட்டு பேமெண்ட்டை கொடுப்பாங்க. அதாவது இந்த எக்ஸாம்பிளில் யூஎஸ் வியூஸ் மூலமாக $10 கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். $10ல் 15% பணம்னா $1.5 பிடிப்பாங்க. ஸோ மொத்த ரெவென்யூ $100லேருந்து $1.5 கட் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் $98.5 கொடுப்பாங்க. ரெண்டாவது சினாரியோ வந்து நோ டேக்ஸ் ட்ரீட்டி கண்ட்ரி. அதாவது யூஎஸ் கூட வரி ஒப்பந்தம் பண்ணாத கண்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள் கண்ட்ரி வந்து டேக்ஸ் ட்ரீட்டி கண்ட்ரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா யூஎஸ் வியூஸில் கிடைச்ச ரெவென்யூலேருந்து 30% பணத்தை பிடிச்சிட்டு பேமெண்ட்டை கொடுப்பாங்க. அதாவது யூஎஸ் வியூஸில் கிடைச்ச பணம் வந்து $10, அதில் 30% பணம்னா $3 வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ மொத்த ரெவென்யூ $100ல் $3 கட் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் $97 பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருந்தீங்கன்னா 2 விஷயம்தான் நடக்கும். டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணலைன்னா மொத்த ரெவென்யூலேருந்து 24% பணத்தை கட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை கொடுப்பாங்க. டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா யூஎஸ் வியூஸில் கிடைச்ச ரெவென்யூலேருந்து மட்டும் 15% பணத்தை கட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டாக கொடுப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, உங்கள் சேனலில் எவ்வளோ பணம் தான் கட் பண்ணுவாங்கன்னு சரியாக கேல்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து உங்கள் சேனலில் எவ்வளோ பணம் டேக்ஸ் பிடிப்பாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து எப்படி யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் AdSense அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கோங்க. எப்படி AdSense அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா அதை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். AdSense ஓப்பன் பண்ணதுமே மேலே இந்த மாதிரி டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற இந்த மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனே வரலை, இல்லைன்னா தெரியாமல் இந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பையும் நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு மெனுவில் இருக்கிற இந்த பேமெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணி பேமெண்ட்ஸ் இன்ஃபோங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ ரைட் சைடில் கீழே வந்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் டேக்ஸ் இன்ஃபோன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த பேஜில் ரைட் சைடில் இருக்கிற இந்த ஆட் டேக்ஸ் இன்ஃபோங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த ஸ்டார்ட் டேக்ஸ் ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ செக்யூரிட்டிக்காக நம்ம ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்குறாங்க, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட் கேட்குறாங்க, இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து நீங்கள் யூஎஸ் சிட்டிசனா, யூஎஸில் தான் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் வந்து நோவை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து ஃபார்ம் டைப்பை செலக்ட் பண்ணணும். இதுலேயும் இண்டிவிஜுவல் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும், பிஸ்னஸ் ஆர் கம்பெனிக்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் W8 வென் ஃபார்முங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து நேம் ஆஃப் இண்டிவிஜுவல் கேட்குறாங்க. இதில் நேம் எப்படி இருக்கணும்னா உங்கள் பேன் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே டைப் பண்ணணும். கேபிட்டல்லையே டைப் பண்ணுங்க. இதில் மட்டும் அல்ல, நம்ம ஆட்சன்ஸோட பேமெண்ட் பேஜில் நேம் இருக்கும்ல, இந்த இடத்துலையுமே பேன் கார்டில் இருக்கிற மாதிரி தான் நேம் இருக்கணும். ஒருவேளை வேறு மாதிரி நேம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே நேமை டைப் பண்ணி சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். என்னோடதில் வந்து இங்கே நேம் வந்து பேன் கார்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்து பிஸ்னஸ் நேம் கேட்குறாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இந்த இடத்த கிளிக் பண்ணி உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ஃபாரின் டின் பாக்ஸில் உங்கள் பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணணும். அதாவது மேலே எந்த பேன் கார்டை பார்த்து உங்கள் நேமை டைப் பண்ணீங்களோ அதே பேன் கார்டில் இருக்கிற நம்பரை தான் இங்கே என்ட்ரு பண்ணணும். இங்கே ஆப்ஷனல்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பேன் கார்டு நம்பரை கண்டிப்பாக கொடுக்கணும், அப்போ தான் கம்மி பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அடுத்து இந்த பாக்ஸில் எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வந்து பர்மனெண்ட் அட்ரஸாக இருந்தால் இந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பாக்ஸில் நீங்கள் இருக்கிற அட்ரஸை டைப் பண்ணுங்கள். அடுத்து இந்த பாக்ஸில் சிட்டி என்ட்ரு பண்ணுங்கள், இங்கே பின்கோடு என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து மேலே கொடுத்துருக்கிற அட்ரஸும் உங்கள் மெயில் அட்ரஸும் சேமாக இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்கள். மெயில் அட்ரஸ்னால் போஸ்டல் அட்ரஸ். ஒருவேளை ரெண்டும் வேறு வேறு அட்ரஸாக இருந்தால் கீழே மெயிலிங் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். என்னோடதில் வந்து ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான், அதனால் இந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் டேக்ஸ் ட்ரீட்டிக்கு கிளைம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இந்தியா வந்து டேக்ஸ் ட்ரீட்டி கண்ட்ரி தான். ஸோ நீங்கள் இந்தியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த எஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெசிடென்ட் ஆப்ஷனுக்கு டிக் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு இருக்கும், அதுக்கு டிக் பண்ணுங்க. இந்த ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃபை கிளிக் பண்ணி ஆர்டிக்கல் 7 செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த வித்ஹோல்டிங் ரேட்டை கிளிக் பண்ணி 0% செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணுங்க. அடுத்து மோஷன் பிக்சரை டிக் பண்ணுங்க. இதில் ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃபை கிளிக் பண்ணி ஆர்டிக்கல் 12 செலக்ட் பண்ணுங்க. வித்ஹோல்டிங் ரேட்டில் வந்து 15% செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கீழே இருக்கிற செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணுங்க. அடுத்து இந்த அதர் கார்ப்பரேட் ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்க. ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃபை கிளிக் பண்ணி ஆர்டிக்கல் 12 செலக்ட் பண்ணுங்க. வித்ஹோல்டிங் ரேட்டை கிளிக் பண்ணி 15% செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த பேஜில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டும், அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வாங்க. இந்த ஐ கன்ஃபார்ம் செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணிவிட்டு இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த சர்டிஃபிகேஷனில் கீழே வந்தீங்கன்னா இந்த டேக்ஸ் ஃபார்மை சைன் பண்ண போகிறது நீங்களான்னு கேட்குறாங்க. நீங்களாக இருந்தால் எஸ் கொடுக்கணும், வேறவங்க பண்ணுறாங்கன்னா நோ கொடுக்கணும். நான் வந்து எஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பாக்ஸில் நம்ம நேமை டைப் பண்ணி சைன் பண்ணணும். நேமை வந்து மேலே எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயே டைப் பண்ணணும். அதாவது இங்கே இருக்கிற நேம் மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து யூஎஸில் ஏதாவது ஆக்டிவிட்டி அண்ட் சர்வீசஸை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் வந்து நோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே இருக்கிற இந்த செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அஃபிடேட்டுக்கு கீழே
இந்த AdSense அக்கௌண்ட்ல நீங்க இதுவரைக்கும் பேமெண்ட்டே வாங்கினது கிடையாதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு டைம் ஆவது இந்த AdSense அக்கௌண்ட்ல பேமெண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இவங்க இதுவரைக்கும் பேமெண்ட்டே வாங்கினது கிடையாது, அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த கோ பேப்பர்லெஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஐ அக்செப்ட்ங்கிற செக் பாக்ஸுக்கு டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க. இப்போ இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவ் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டிலீட் பண்ணிட்டு இன்னொரு டைம் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு அதிகமான டேக்ஸ் அமௌண்ட் கட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு மந்த்தும் உங்களுக்கு வர்ற பேமெண்ட்லேருந்து 24% பணம் கட் ஆகும். 24% பணத்தை கட் பண்ணிட்டு தான் பேங்க்கில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை நீங்கள் 20ஆம் தேதிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணாதான் அதே மாதத்துலேருந்தே கணக்கில் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி 10ஆம் தேதி நீங்கள் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னாடி சப்மிட் பண்ணதுனால ஜனவரி 21ஆம் தேதிக்கு உங்களுக்கு பேமெண்ட் ஒருவேளை அனுப்புகிறாங்கன்னா அதில் யூஎஸ் வியூஸுக்கு 15% பணத்தை மட்டும் கட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதமும் இதே மாதிரியே தான் பேமெண்ட் வரும், இதே மாதிரியே தான் கண்டினியூ ஆகும். இப்போ அதே நீங்கள் ஜனவரி 22ஆம் தேதி தான் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 20ஆம் தேதிக்கு அப்புறமா சப்மிட் பண்ணதுனால அதே மாதம் நீங்கள் டேக்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணதா கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஜனவரி 21ஆம் தேதிக்கு பேமெண்ட் அனுப்பும் போது அதில் மொத்த ரெவென்யூல இருந்து 24% பணத்தை கட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதம் மட்டும் உங்களுக்கு அதிகமான பணம் டேக்ஸில் போகும். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து யூஎஸ் வியூஸுக்கு மட்டும் 15% பணத்தை கட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கம்மி பர்சன்டேஜ் பணம் தான் டேக்ஸில் போகும். அதுக்கப்புறம் நிறையா சேனல் வச்சுருந்தா எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. எல்லா சேனலையுமே நீங்கள் ஒரே AdSense கூட தான் லிங்க் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணால் போதும். அதாவது ஒரு AdSense அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு டைம் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் ஃபார்மை எவ்ரி இயர் சப்மிட் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. வருஷம் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். இப்போ அடுத்து பேங்க்ல எப்படி பேமெண்ட் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி ஏற்கனவே செப்பரேட்டாக ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.